அதே போல் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி இணைந்து நடித்த பெற்ற மகனை விற்ற அன்னைன்னு ஒரு படம். அந்த படத்தை ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, அதில் ஒரு பாட்டு இருக்குது, மெலடிஸ் பாட்டு. இன்றைக்கு வரைக்கும் ஆர்கெஸ்ட்ரா மேடைகளில் அந்த பாட்டு பாடுவாங்க. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஏஎம் ராஜாவும் பி சுசீலாவும் அற்புதமாக பாடியிருப்பாங்க. அதில் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி பாடுற மாதிரி படத்தில் இருக்கும். அந்த பாட்டு இன்றைக்கி இளைய தலைமுறை கேட்டால் கூட மெலடி அண்ணன் அந்த கால ஜெயசுதாஸ் கூட ஏஎம் ராஜாவை சொல்லலாம். இப்போ ஜெயசுதாஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த வாய்ஸ் அந்த பாட்டு மிக பிரபலமாக இருந்துச்சு. அந்த வானம்பாடி படத்தில் ஒரு பாடல் வரும், பழைய நேயர்கள் கேட்டிருப்பீங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும்னு வரும். அதை முதல்ல கண்ணதாசி எப்படி வரி போட்டிருக்காருன்னா, அதாவது ஒரு பெண்ணால் இது பண்ணி வெகுண்டெழுந்து அப்போ சொல்கிறவன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும்னு எழுதினாரான். டிஎம்எஸ் அந்த கவிதையை கொடுக்கும்போது டிஎம்எஸ் மறந்துட்டாரான். என்னையா நீ கடவுளையே சாக சொல்கிற, பாடவே முடியாது அப்படின்னு கண்ணதாசை தகராறு பண்ணி அதுக்கப்புறம் தான் சொன்னாராம், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் வரியை மாற்றிருக்காப்புல. மாற்றி அந்த பாட்டு உண்மையிலே எஸ்எஸ்ஆர் பிரமாதமாக பண்ணியிருப்பார். உண்மையிலே ஒரு காதல் தோல்வி அடைஞ்ச ஒரு நபர் எப்படி இருக்கணுமோ உணர்ச்சி தான் பண்ணி அந்த எடிட்டிங் ஜிஓஆர் கேமராமேன் ஜிஓஆர் நாதன் ஒருத்தர் பிரமாதமாக பண்ணியிருப்பாருங்க. டைரக்டரும் அவர் தான், ஒளிப்பதிவு டைரக்ஷன் ரெண்டுமே அவர் தான். கேவி மகாதேவி மியூசிக்கு. அதில் ஒவ்வொரு பாடலும் அருமைங்க. கங்கைக்கரை தோட்டம்லாம் ஒரு பாட்டு சுசீலா பாடியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப உருக்கமான பாட்டுங்க. கங்கைக்கரை தோட்டம், அதே மாதிரி கடவுள் மனிதனை ஆண் கவியை வெளில வந்த பெண் கவியை வருகன்னு போட்டி பாட்டு இருக்கும். தேவியாக எஸ்எஸ்ஆர் இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முத்துராமே டிஆர் ராமச்சந்திரன் ஆடியன்ஸ் இதில் உட்காந்துருப்பாங்க. அதில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்ணதாசனுடைய இலக்கிய பாடல்கள் அப்படி வரும் அதில். அது ஒன்று. அதே மாதிரி அவன் பித்தனான்னு ஒரு படம் எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் நடித்தது தான். அதில் கேட்பாப்பில் எஸ்எஸ்ஆர் கேட்பாங்க, இறைவன் இருக்கின்றானா, அவன் இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான்னு பாடுவார். அதுக்கு பதில் மறுக்கும் பார்த்துக்குங்க விஜயகுமாரி, மனிதன் இருக்கின்றானா, அவன் இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறானுங்க மாதிரி பாட்டு வரும். அந்த மாதிரி கேள்வி பதில் பாடல்கள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். பல படங்கள் அந்த மாதிரி தான். எனக்கு நிலை தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கேளுங்களேன். பச்சை விளக்குன்னு ஒரு படம்லாம் அருமையான கேரக்டர் எஸ்எஸ்ஆருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் டக்குன்னு ஒரு படிக்கிற தங்கையை எஸ்ஆர் கட்டி கொடுத்துருவார். அப்போ பட்டும் படாமல் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொல்லுவார், எப்படி சொல்லுவாருன்னா, தங்கச்சிகிட்ட சிவாஜி சொல்லுவார், அவன் படிக்காமல் இருக்கான்ப்பா, அதனால் தாழ்வு மட்டம் வந்துடக்கூடாது, நெருங்கி நீ படிக்கணும் போது ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, வாராது இருப்பாரோன்னு ஒரு பாட்டு. அதுக்கெல்லாம் வாயசைவு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நடிகர் திலகத்துக்கு அப்புறம் அந்த அசைவு இருக்குது பாருங்கள், பாட்டுக்கு தகுந்த மாதிரி எஸ்எஸ்ஆர் பிரமாதமாக பண்ணுவார். பிற்காலங்களில் மோகனை சொல்லுவாங்க, அது பாக்கியராஜ் கூட ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு. எத்தனையோ நான் படம் பார்த்துருக்கேன். பாக்கியராஜ்னா சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஒரு குறிப்பாக ஒரு பாட்டை அவர் சொல்லுவார், நீயே உனக்கு என்றும் நிகரானவன் ஒரு பாட்டு பழைய பாண்டியாவில் வரும். அதை எம்ஆர் ராதாவும் சிவாஜியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு, போட்டி பாட்டு மாதிரி வரும். அந்த வாயசைவு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு பாக்கியராஜ். அந்த வாயசைவு எம்ஆர் ராதா கூட அப்படி இப்படின்னு உடம்பு ஆட்டிக்கிட்டு மேனுவல் பண்ணுவார். ஆனால் சிவாஜிக்கு பக்கத்தில் கேமரா வச்சுருவாங்க, வச்சு அந்த பாட்டு சங்கீத பாட்டு அது அவ்வளோ அழகாக வாயசைப்பார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது எஸ்எஸ்ஆரை சொல்ல கிடையாது, நடிகர் மோகனை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் சிவாஜி, இந்த காலத்தில் மோகனை வாயசைப்பாங்கன்னு. அந்த வாயசைப்பை நீங்கள் பாருங்களேன், எஸ்எஸ்ஆர் பாடல்கள் நீங்கள் மைன்யூட்டாக கேட்டிங்கன்னா தெரியும். சிவாஜிக்கு அடுத்து அந்த காலகட்டங்களில் அந்த வாயசைவு அவ்வளோ அழகாக கொண்டு வருவார் எஸ்எஸ்ஆர். அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த நடிகர், அவ்வளோ ஒரு அற்புதமாக அவர் பண்ணுவார். அந்த காதலாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், அவர் வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பாருங்கள், அந்த நடிப்பு அவ்வளோ ஒரு இயல்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர். அந்த மாதிரி பண்ணுவார். கேரக்டரும் பார்த்திங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குங்குமம்னு ஒரு படம்லாம் தங்கம் தேட்டரில், இந்தியாவின் மாபெரும் தங்கத்தில் 50 நாளைக்கு மேலே ஓடின படங்கள் வைங்களேன். அப்போ பச்சை விளக்கு 100 நாள் ஓடின படம், கை கொடுத்த சென்ட்ரல் தேட்ரு 100 நாட்கள் ஓடின படம், தெய்வ பிரிவு சென்ட்ரல் தேட்ரு, அதான் ரசிகர்கள் மோதிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள். அந்த சீனில்
அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு, அதாவது நம்ம சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, என்னடா சினிமாவை பற்றியே பேசுகிறாங்க, சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னு. நீங்கள் அதாவது தமிழ் அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாவாக இருந்தாலும் சரி தான், கலைஞராக இருந்தாலும் சரி தான், எம்ஜிஆராக இருந்தாலும் சரி தான், சிவாஜியாக இருந்தாலும் சரி தான். பாருங்கள், அந்த ஜெயலலிதா வந்து திரையுலகத்திலேருந்து வந்தவங்க தான். அந்த திரையையும் அரசியலையும் மக்கள் பிரித்தே பார்க்கல. அந்த திரையும் அரசியலை செம்ம சொல்லுவாங்க, நாட்டை கெடுக்கிறதே சினிமான்னு. கிடையவே கிடையாது. பல பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்துனது சினிமா தான். பல ஆன்மீக கருத்துக்களை புகுத்துறது சினிமா தான். நம்ம தமிழ் அரசியல் எப்படின்னா, அன்னம் மாதிரி அன்னப்பறவை சொல்லுவாங்க, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் அது உறிஞ்சி சாப்பிட்டு தண்ணி அப்படி இருக்கும்னு. நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள், எந்த கருத்து தேவையோ அதை எடுத்துக்கிடுவாங்க, எதிர்த்து எல்லாத்தையும் ரசிப்பாங்க. ஆனால் அரசியல் நிலைப்பாடு பிரதிபலிக்கும் போது பார்த்திங்கன்னா, கரெக்டான தீர்ப்பு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியலையும் சினிமாவை பிரிக்க முடியாது. தமிழ்நாட்டு ரசிகர்கள் கரெக்டாக அந்த சினிமா ஒட்டி ரசித்தாலும் ஓட்டு போடும்போது பாருங்களேன், கரெக்டான தீர்ப்பை மக்கள் வழங்குவாங்க. அதுக்கு ஒரு மாஸ் மீடியா சினிமா, இதை யாராலையும் மறுக்க முடியாது. சினிமாவில் இருந்து தான் வந்து பல தலைவர்கள் நம்ம கிடச்சிருக்காங்க. இன்றைக்கி உள்ள விஜய் கூட பாருங்கள், அங்கேருந்து தான் வந்திருக்காரு. ஏகப்பட்ட நடிகர்கள் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. சினிமாவையும் அரசியலையும் இரண்டரை 2 கண்ணு மாதிரி தமிழக மக்கள் வச்சுருக்காங்க.